Good evening students, today we will see the current affairs analysis dated from 20 and 21st November 2025. The first article related to the Supreme Court recent order related to environmental impact assessments. So 2006 Act 2020 பண்ண changes அதில் வந்து post facto permission கொடுக்கலாம் அப்படின்றது. அப்படின்னா ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனி ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்வரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணி இப்போ 2020 அவங்க ஆரம்பித்த ப்ராஜெக்ட்டுக்கு 2025 we can give clearance அப்படின்றது இருந்துச்சு. அது இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். அது கிளியரன்ஸ் ஸோ அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க போன கோர்ட் ஆர்டரில். திருப்பி இப்போ ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ என்வரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வருது அப்படின்றப்போ 1994 இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட், 2006 தே மேட் சேஞ்சஸ், அப்புறம் 2020 சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். 3 அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது எந்த மாதிரியான சுற்றுச்சூழல் பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணணும். 2006 1994 when it was introduced அதில் 3 கேட்டகரி இருக்குது. ஸ்க்ரீனிங், ஸ்கோப்பிங், அப்புறம் பப்ளிக் கன்சல்டேஷன், அப்புறம் மிட்டிகேஷன் எஃபோர்ட், தென் அப்ரைசல் கமிட்டி. ஸ்க்ரீனிங்ன்ற அந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த கேட்டகரியில், ஸோ த ப்ராஜெக்ட்ஸ் வில் பி டிவைடட் இன்டு கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட்ஸ், கேட்டகரி பி. இது வந்து 2006 தான் பண்ணாங்க. பி ஃபர்தர் டிவைடட் இன்டு B1 அண்ட் B2. இது வந்து ஸ்டேட் வந்து பெர்மிஷன் கொடுக்கக்கூடியது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வரக்கூடியது. ஸோ கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கினா கம்பல்சரி ஸ்க்ரீனிங், ஸ்கோப்பிங் அண்ட் பப்ளிக் கன்சல்டேஷன் அண்ட் அப்ரைசல் கமிட்டி. அப்ரைசல் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன், அதான் அப்ரூவல் கொடுக்குறது, அவங்க ரெக்கமெண்டேஷன் வேணும். அப்படின்னு தான் என்வரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ கேட்டகரி ஏ அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஸ்போர்ட்ஸ், ஹார்பர், ஏர்போர்ட்ஸ், ஆயில், கேஸ் பேசின்ஸ், அப்புறம் ஹைட்ரோ ரிவர் ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாமே 500 மெகாவாட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இது எல்லாமே இந்த ஸ்க்ரீனிங் கேட்டகரி ஏல வரும். கேட்டகரி பின்றது ஸ்டேட் கண்ட்ரோலில் வரும். ஸ்டேட் கேன் கிவ், இட்ஸ் அ மாடரேட் சைஸ்ட். B2ன்றது நோ நீட் ஆஃப் என்வரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் தேவை கிடையாது அதுன்றது. ஸோ இதில் 1994 ஆக்டில் பப்ளிக் கன்சல்டேஷன் 30 days வச்சுருந்தாங்க. இப்போ ஸ்க்ரீனிங்னா என்னன்றது இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்றது. ஸ்கோப்பிங்ன்றது அதில் ரிப்போர்ட் தயாரிப்பாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் என்வரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் என்வரன்மெண்டல் இம்பேக்ட் உருவாகும் இந்த ப்ராஜெக்ட் வர. இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்னா எந்த அளவுக்கு அந்த இடத்துல மாசுகளை உருவாக்கும் அப்படின்றது, எந்த அளவுக்கு ஃபாரஸ்ட் டீக்ரேட் பண்ணும் அப்படின்ற சுற்றுச்சூழலுக்கான ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு பிறகு தேர் வில் பி பப்ளிக் கன்சல்டேஷன். அதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் பப்ளிக் கன்சல்டேஷன் தட் ஷுட் பி 45 days. 2006 ஆக்ட் படி. 1994 படி 30 days. இப்போ வந்து அதை 20 குறைச்சிருக்காங்க. தட்ஸ் இட் கேம், அது ப்ராப்ளமில் இருக்குது. அது மாதிரி இந்த பப்ளிக் கன்சல்டேஷன் முடியும் போது இந்த ஸ்கோப்பிங் டைம் பீரியடில் தே வில் கிவ் சம் ரெக்கமெண்டேஷன் ஆல்சோ ஹவு டு மிட்டிகேட். அது கன்சல்டேஷன் பண்ணதுக்கு பிறகு அப்ரைசல் கமிட்டி வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணணும், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றது. அது பண்ணால் மட்டும்தான் அப்ரூவல் கிடைக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ தட்ஸ் அபவுட் த இது. அதில் 2006 45 days குறைச்சாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க 30 daysலேருந்து. அதுக்கு பிறகு இப்போ 20 குறைக்கப்பட்டிருக்கு பப்ளிக் கன்சல்டேஷன். அண்ட் தென் ப்ராஜெக்ட்ஸும் வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டு 1994 ஆக்டில் இந்த கேட்டகரி ஏ, கேட்டகரி பி எல்லாம் கிடையாது, மொத்தமாகவே கண்ட்ரோல்டு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ டீசென்ட்ரலைசேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு இது என்ன அப்படின்னா போஸ்ட் ஃபேக்டோர்னா இப்போ 2020 பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆரம்பித்த ப்ராஜெக்ட்டுக்கு என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கணும். ஆனால் வாங்கலை அப்படின்றப்போ போஸ்ட் ஃபேக்டர் 2025 தே கேன் டூ அப்படின்ற இந்த ஆக்டில் இருக்குது. இந்த சேஞ்சஸில் கொண்டு வந்தாங்க. அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோர்ட், ஹைகோர்ட் வந்து அதை ஸ்டாப் பண்ணாங்க. இல்லைன்னா ஐ ஹோப்ஸ் இட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், ப்ரீவியஸ் ஆர்டர். ஸோ தே ஹவ் ஸ்டாப்ட் இட். அது வந்து தப்பு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதை ஓவர் டர்ன் பண்ணியிருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை. திருப்பியும் வந்து போஸ்ட் ஃபேக்டோ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ த ஆக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி Supreme Court presidential reference case, that is under Article 143. The president can
ஆஸ் ஃபார் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் 143 படி பிரசிடென்ட் வந்து கேட்க முடியும். அதுக்கு ஆர்டிகிள் 145 கிளாஸ் 3 என்ன சொல்லுது அப்படின்னா there should be 5 bench judges. இதுக்கு முன்னாடி 15 வாட்டி கொடுத்துருக்கேன். இது 16வது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ். இந்த 16வது ரெஃபரன்ஸ் என்னெல்லாம்னா 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 14 கொஸ்டின் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதில் பிரசிடென்ட் வந்து நார்மலாக 2 கேட்டகரியில் அட்வைசரி கேட்கலாம். தட் இஸ் அட்வைஸ் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட், தட் இஸ் ஒன் லீகல் மேட்டர்ஸ், அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் அண்ட் ட்ரீட்டீஸ். இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு கிடையாது. லீகல் மேட்டர்ஸுக்கு ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ஆர் போஸ்ட் ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்டீஸ், கவர்னன்ஸ், இதெல்லாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது கேட்குறாங்கன்னா அது மேண்டேட்ரியாக கொடுக்கணும். பட் எது கொடுத்தாலுமே அட்வைசரி இன் நேச்சர். பிரசிடென்ட்டுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இஸ் நாட், அது ஆக்சுவலாக கேஸ் மாடலில் தான் கொடுத்து வெர்டிக்ட் கொடுப்பாங்க. அதுதான் அடுத்து நடந்திருக்கு, வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூஸ் ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 200 ஏப்ரல் டைம் பீரியடில் கவர்னர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சட்டங்களை வந்து பில்ஸை வந்து சைன் பண்ணாமல் அதை வந்து கால வரையின்றி அதை வைத்திருந்தார். ஸோ அதை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா டைம் லிமிட் இல்லாமல் வைக்கக்கூடாது அப்படின்றது அதுபடி கேன்சல் பண்ணிவிட்டு அதை வந்து டீம் டு பி பாஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெஃபரன்ஸில். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். ப்ளஸ் அதுக்கு பிறகு லைக் இதில் பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவில் தலையிடுறதுக்கான அதிகாரம் இருக்கா, கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் டைம் லிமிட் சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா அப்படின்றத இவங்க கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கொஸ்டினுக்கு தான் இப்போ ஆன்சர். சரியா? 200 அண்டர் ஆர்டிகிள் 200 படி த கவர்னர் ஹேஸ் த ரைட் டு அசென்ட் பண்ணலாம், வித்ஹோல்டு பண்ணலாம், he can refer the matter to the president for signature. 3 விஷயம் பண்ணலாம். he can reject also a bill, can give assent, he can withhold the assent, he can refer the matter to the president. ஸோ 4வது ஆப்ஷன் ஒன்று கிடையாது, 4th ஆப்ஷன் கிடையாது. அதான் திருப்பி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அசென்ட் கொடுத்துட்டாங்கன்னா பில் ஆயிரும். வித்ஹோல்ட் அப்படின்றப்போ he can withhold as soon as possible, he need to return. அது பாக்கெட் வீட்டோ பயன்படுத்த முடியாது, டைம் லிமிட் கிடையாது இவருக்கு. அதனால் அதை வந்து கண்டினியூஸாக வச்சுருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அலோட். சரியா? பிரசிடென்ட்டுக்கு ரெஃபரன்ட் பண்ணுறதுல பிரசிடென்ட் கேன் டேக் ஆக்ஷன். ஸோ he or she can use absolute veto, pocket veto and suspensive veto also. ஸோ அதுவும் நமக்கு தெரியும். இது வந்து ஆர்டிகிள் 201 பிரசிடென்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ he can outrightly reject the matter, பில்லை ரிஜெக்ட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் த கண்டிஷன். இப்போ இதில் வந்து என்ன டைம் லிமிட் இல்லை அப்படின்றதுனால அவங்க வந்து அப்படியே காலை வரையேந்து வைக்கிறது நாங்கள் ஜுடிஷியல் இன்டர்வியூன் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஆனால் ஆர்டிகிள் 361 இட் டாக்ஸ் அபவுட் இம்யூனிட்டி பவர் ஆஃப் தி கவர்னர் அண்ட் தி பிரசிடென்ட். அவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா யூ கான் சேலஞ்ச் இன் எனி கோர்ட் ஆஃப் லா. அப்போ அதை வச்சு தான் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன், என்னென்ன கொஸ்டின் ரிலேட்டடான கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இப்போ இதில் அவங்க கேட்டிருக்காங்க காலை வரையேந்தி வயிற்றில் வந்து இன்டெஃபினிட் டைம் பீரியடை வந்து டைம் லிமிட் கொடுக்க முடியுமா அப்படின்ற கேட்டேன். இன்டெஃபினிட் பீரியடில் வைக்கக்கூடாது. இஃப் யூ ஆர் சிம்பிளி சிட் ஓவர் த பில் வி வில் கம் இன் டு த பிக்சர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கவர்னர் ஹேஸ் த பவர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டைம் லிமிட்ன்றது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்றதும் அது ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்றதும் பிரசிடென்ட்டுக்கு சரி கவர்னருக்கு சரி டைம் லிமிட் வந்து இந்த பில்லை ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் கால வரையேண்டி நீங்கள் வைத்திருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வரக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றது அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் பவுண்ட் பை தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இப்போ பில் சைன் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி கவர்னர் அஸ் வெல் அஸ் பிரசிடென்ட். வீட்டோ பவர் இருக்குது அவங்களுக்கு, பிரசிடென்ட்டுக்கு இருக்குது, கவர்னருக்கு கிடையாது. பட் டிஸ்கிரிஷனரி இருக்குது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட ஏட் அண்ட் அட்வைஸை கேட்கணும்னு கிடையாது. ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க ஆர்டிகிள் 200 நாட் பவுண்ட் பை தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஏட் அண்ட் அட்வைஸ் யூசிங் த ஆஃபீஸ் இஸ் நாட் ஜஸ்டிசியபிள். அண்டர் ஆர்டிகிள் 200 நாட் ஜஸ்டிசியபிள்னா 361 இம்யூனிட்டி கிடைக்குது, அதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ சப்ஜெக்ட் டு பேசிக் ஸ்ட்ரக்சர், அதையும் இம்பார்ட்டன்ட். அது பண்ணலை அப்படின்னா வி வில் கம் இன் டு த பிக்சர். நோ டைம் லிமிட் ஃபார் தி பிரசிடென்ட் அஸ் வெல் அஸ் கவர்னர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் பண்ணக்கூடிய சிக்னேச்சரும் நான் ஜஸ்டிசியபிள் அண்டர் ஆர்டிகிள் 201. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள்.
ஸோ இதில் 143 படிச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் அட்வைசரி ஒப்பீனியன் அது படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். தென் ட்ரைபுனல்ஸ் வில் ஆக்ட், ட்ரைபுனல்ஸ்லேயும் ட்ரைபுனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் ஆக்ட், ட்ரைபுனல் ரிஃபார்ம் ஆக்ட் 2021 வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ ஆர்டிகிள் 323 அண்ட் 323A 323B 1976 42nd Amendment ஆக்டில் ட்ரைபுனல்ஸ் வந்து கிரியேட் பண்ண. ட்ரைபுனல் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி, பிடி ரெட்ரஸல் மெக்கானிசம். அது மாதிரி நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் ஆக்ட் படி நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் இருக்குது, நிறைய ட்ரைபுனல்ஸ் இருக்குது, தீர்ப்பாயங்கள். சரியா? ஸோ 1985 they created Administrative Tribunal Act. The Parliament has the power to make law for creating a tribunal. So 1956 Interstate Water Dispute Act we have created tribunal. Act மூலமா ஒரு tribunal create. So a lot of tribunals are there. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் ரிலேட்டடாக அந்த ட்ரைபுனல்ஸில் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஓவர் கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது அதை வந்து பண்ணக்கூடாது. பார்லமெண்ட் வந்து ஒழுங்கான ஒரு சட்டம் கிரியேட் பண்ணணும், எப்படி ட்ரைபுனல்ஸ் அமைக்கணும், யார் அப்பாயின்ட் பண்ணுவோம் அப்படின்றது. ஓவர் கண்ட்ரோலிங் பிரைம் மினிஸ்டர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து முடிவெடுக்கக்கூடாது அப்படின்றது. அதனால தான் இந்த சட்டத்தை வந்து நல் அண்ட் வாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது CAT, SAT 323A. It talks about administrative tribunal. So in the article which they created an act, statutory body. It's a statutory body. Central Administrative Tribunal as well as state administrative tribunals create பண்ணப்படுது. Central Administrative Tribunal பொறுத்த வரைக்கும் there are 17 benches all over India. Head வந்து டெல்லியில் இருக்கும், மற்ற ஸ்டேட்ஸில் எல்லா ஹைகோர்ட்டோட ப்ரிமைஸ்லையும் இருக்கும். There is a chairperson. All are appointed by the president, chairperson, members and vice chairperson. Vice chairperson வந்து 16, members வந்து 49 members are there. சரியா? மொத்தம் chairman, vice chairperson, 16, members வந்து 49. chairman எடுத்தீங்கன்னா 65 years of age and 6 years of எது முதல்ல வருதோ tenure வந்து 6 years. vice chairperson எடுத்தீங்கன்னா 6 years tenure, 62 age limit. மெம்பர்ஸுக்கும் அதே தான். ஸோ முன்னாடி ட்ரைபுனல்ஸில் கொடுக்கக்கூடிய வெர்டிக்டை வந்து நீங்கள் அப்பீல் பண்ணுறது டைரக்ட்லி டு த சுப்ரீம் கோர்ட். சந்திரகுமார் கேஸ் 1997 ஹைகோர்ட்டுக்கு பண்ணலாம், ஹைகோர்ட் ஜுரிஸ்டிக்ஷனில் வராங்க. அது மாதிரி சாட் வந்து உருவாக்கப்படுது, அங்கேயும் சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன். தமிழ்நாட்டிலலாம் முன்னாடி இருந்துச்சு, அதை மாற்றிட்டாங்க. இது எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எம்ப்ளாயிஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவங்களுக்கு எதாவது டிஸ்பியூட் வருதுன்னா பென்ஷன் ரிலேட்டடாக, சேலரி, ப்ரமோஷன்ஸ் எக்ஸட்ரா டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதை ஏதாச்சும் ஆர்பிட்ரியாக பண்ணும்போது தே கேன் கோ அண்ட் கம்ப்ளைண்ட் ஹியர். தட்ஸ் அபவுட் த பவர் ஆஃப் தி. அது மாதிரி 323B டாக்ஸ் அபவுட் டாக்ஸேஷன், ஃபாரெக்ஸ் ட்ரைபுனல்ஸ், அதர் ட்ரைபுனல்ஸ், அது மாதிரி மற்ற ட்ரைபுனல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது எப்போ இதனால் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்றத சொன்னேன் நான் உங்களுக்கு. அப்பாயின்மெண்ட் கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமாக வச்சுருக்காங்க. நீட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், டிபெண்டன்ஸ் இருக்குது ரொம்ப. வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். இப்போ கன்சர்ன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ட்ரைபுனல் 18,829 கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அது ஆக்சுவலாக உருவாக்கப்பட்டதே ரொம்ப சீக்கிரம் வெர்டிக்ட் கொடுப்பாங்கன்றது. அது மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் பீப்புள் போடுறதுல லேக் ஆஃப் ஸ்டாஃபிங், நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணப்படலை, நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றதும் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இது டெல்லிக்காக உருவாக்கப்பட்ட இட்ஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி கிரியேட்டட் அண்டர் தி என்வரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அது கீழே உருவாக்கப்படுது. டெல்லி அண்ட் என்சிஆர் ஏரியாவில் ஏர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுற இந்த பாடி கிரியேட் பண்ணப்படுது. ஸோ தேர் வில் பி அ சேர்பர்சன், செக்ரட்டரி அட் சீஃப் செக்ரட்டரி பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அது கீழே மற்ற மாநிலங்கள் டெல்லி அண்ட் என்சிஆரில், டெல்லின்னா டெல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரியானா, யூபி, பஞ்சாப் வரும். இந்த மாநிலங்களோட ராஜஸ்தான், இவங்க எல்லாமே இதில் வருவாங்க, எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ். அப்புறம் 3 NGO மெம்பர்ஸ், இப்படி சேர்ந்து ஒரு கமிஷன். இது எதுக்கு அப்படின்னா இந்த ஏரியாவில் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்காக டைரக்டிவ்ஸ், ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க இவங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் தி பொல்யூஷனை தடுக்கிறதுக்கான முடிவுகள் எடுப்பாங்க. தெர் இஸ் அ கிராப் அப்படின்ற கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். அப்படின்னா பொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப, ஏர் குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா CIQM, நம்ம இப்போ படித்த CIQM வந்து தே கேன் டேக் ஆக்ஷன்.
அதில் வந்து ஸ்டேஜ் 1னா புவராக இருக்குது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து 201 இருந்து 300க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா புவர் கேட்டகரி. அப்போது தே கேன் ஸ்டாப் ரோடு டஸ்ட்டு பறக்கிறத தடுக்கிறது, ரோட்டில் வெஹிக்கிள்ஸ் போகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மாதிரி 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரிஸ் இருக்குது. எல்லாமே லிஸ்டட் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் தி பிடிஎஃப். சொல்கிறது டைம் இல்லை. அது மாதிரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் ஆல்சோ லான்ச்டு இன் 2014. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. பார்ட்டிகுலேட் மேட்டர் 10, 2.5, நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஓசோன், அப்புறம் அமோனியா, லெட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். பொல்யூஷன் எல்லா ஆப்லேயும் இதை நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ சஃபர் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. அதில் இந்த 8 பொல்யூட்டன்ஸ் ப்ளஸ் பென்சைன், டோலின், டைலின் அண்ட் மெர்க்குரியோட அளவை நம்ம பார்த்துக்க முடியும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஸோ திஸ் வில் ஹெல்ப். இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் பொல்யூஷன்ஸ் வந்து அதிகமாகும், அந்த லிஸ்டிங் 200க்கு மேலே போகும்போது அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். நெக்ஸ்ட் இஸ் டிபி. டியூபர்குலோசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு லெவலில் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம். குளோபல் லெவலில் 1.2 மில்லியன் லைவ்ஸ் ஆர் அஃபெக்டட். 2024 10.7 மில்லியன் பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 87% குளோபல் லெவலில் இருக்குது. அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 25%. இந்தியா இஸ் த டாப் கண்ட்ரி. இந்தோனேஷியா 10%, பிலிப்பைன்ஸ் வந்து 6.8%, சைனா 6.5, பாகிஸ்தான் 6.3. முன்னாடி நம்ம 2015 237 பீப்புள் பர் லேக் பாப்புலேஷனில் அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. இப்போது 197 பீப்புளாக குறைக்கப்பட்டிருக்கு. 92% டிபி அஃபெக்ட் ஆகிறவங்க இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. முன்னாடி அது ரொம்ப கம்மியாகிடுச்சு. யூபி, மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேஷ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கப்படுது சொல்லப்படுது. அது மாதிரி நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் இஸ் தேர் டு கண்ட்ரோல் தி டிபி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி. அது மாதிரி நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு பிரிசா கிறிஸ்பர் Cas9 டெக்னாலஜி. பிரிசா 101 அப்படின்றத ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஆல்ரெடி கிறிஸ்பர் Cas9 மாடலுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. இது இந்தியன் ஒரிஜின் கிடையாது. கிறிஸ்பர் Cas9 அப்படின்னா ஜீன் எடிட்டிங் டூல். ஜீனில் ஏதாச்சும் டிஎன்ஏல ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான ஜீனை ஆட் பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது நம்ம அக்ரிகல்ச்சருக்கு பண்ணலாம், ஹியூமன்ஸுக்கு பண்ணலாம், எல்லா கேட்டகரியில் பண்ணலாம். இப்போது சிக்கிள் செல் அனிமியா, சிக்கிள் செல் ப்ராப்ளம்னா என்னது? ஹீமோக்ளோபின், அதை ஹீமோக்ளோபின் ப்ரோட்டீன் அது வந்து டிஃபெக்ட் இருக்கும். ஆர்பிசி வந்து டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய டிஸ்க் ஷேப்பில் டிஸ்க் ஷேப்பில் இருக்கக்கூடியது சிக்கிள்டு ஷேப்பில் இருக்கும். யூ கேன் சி அந்த ஆஃப் மூன் கேட்டகரியில் அந்த மாடலில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து ஃப்ளோ வந்து பிளட் வெசல்ஸில் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது வந்து ஸ்ட்ரக் ஆகும். ஸ்ட்ரக் ஆகும்போது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த லைக் பிளாக் ஆகும். ஸோ உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஸ்டாப் ஆகும். தட்ஸ் அ ப்ராப்ளம். இது பாதிக்கப்பட்டுச்சுன்னா நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ், ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே உருவாகும். அடிக்கடி அவங்களுக்கு கீழே விழுவாங்க ஸ்ட்ரோக் ஆகி. ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஜீன் தெரப்பி, இது வந்து ஜீன் எடிட்டிங் மூலமாக தான், ஹெரிடிட்டரி டிசீஸ், ஜீன் எடிட்டிங் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ we can do it by போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷனில் பண்ணலாம். இல்லைனா பிளட் வந்து அதிகமாக டொனேஷன் பண்ணணும், அதே மாதிரி இன்ஃப்யூஸ் பண்ணணும், அதன் மூலமாக பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜீனை எடிட் பண்ணிடலாம், டிஎன்ஏ எடிட் பண்ணால் அது பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்தியாவில் இண்டிஜினஸாக இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்பர் Cas9 மாடல் தான் இந்தியன் ஒரிஜின் இது. ஸோ அதனால் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட். பிரிசா 1 அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. 101 சாரி. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருக்கான கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் அது வந்து நடத்தப்பட்டிருக்கு. ரீஜனல் குரூப்பிங் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், மொரிஷியஸ், சேஷல்ஸ் வந்து அப்சர்வரில் இருக்காங்க. முதல்ல 3 கண்ட்ரியால் உருவாக்கப்பட்டது. இதோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அண்ட் தென் டெபுட்டி செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் வந்து இதில் மீட் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல். மேரிடைம் செக்யூரிட்டி, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய டெரரிசம் கவுண்டர் பண்ணுறது, இதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ தட்ஸ் ஆல். தென் ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட். இந்த ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்டில் இப்போது நிறைய கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஜுவினல் ஜஸ்டிஸ் போர்டு. ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ன்றது 2013 நிர்பயா கேஸுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. ஜுவினல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க 2015. ஆக்சுவலி ஆக்ட் வந்து லேட் ஆச்சு. ஸோ ஜுவினல் ஜஸ்டிஸ் போர்டை பொறுத்த வரைக்கும் there will be a
மெஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு மெஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. இந்த போர்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் 16 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சைல்டு, ஆக்சுவலாக போஸ்ட்காஸ்ட் ஆக்ட் படி 0 to 6, 18 வந்து சைல்டு. நார்மலாக நமக்கு சட்டம் இன்டர்நேஷ்னல் லாவும் 0 to 18 சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 16 to 18 இருக்கக்கூடிய அடல்ட் வந்து தப்பு பண்ணுறாங்க, சைல்டு வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஹீனியஸ் கிரைம். அதை 3ஆக பிரிக்கிறாங்க: பெட்டி கிரைம், சீரியஸ் கிரைம், ஹீனியஸ் கிரைம். ஹீனியஸ் கிரைமாக இருக்குன்னா அந்த கிரைமை வந்து என்கொயரி பண்ணுவாங்க. இவங்க சைல்டு கேட்டகரியில், அவங்க வந்து சைல்டு கேட்டகரியில் இருக்காங்களா இல்லை மெச்சூர்டாக இருக்காங்களா அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து எந்த நோக்கத்தில் பண்ணியிருக்காங்க அந்த கிரைம் அப்படின்றப்போ, அப்போ அடல்ட் கேட்டகரியில் அவங்க தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க, கான்சிக்வன்சஸ் தெரியுது, மென்டலி தே ஆர் ஃபிட் ஃபார் அடல்ட் அப்படின்றப்போ அவங்க வந்து வேணுக்குன்னு தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ தே வில் பி ட்ரீட்டட் அஸ் அன் அடல்ட். ஸோ இந்த கேஸை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் சைல்டு கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அங்கே இருந்து 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை அப்படின்றப்போ கொடுக்கப்படும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். இந்த பனிஷ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் ஹோமில் வைக்க மாட்டாங்க. தே வில் பி டேக்கன் டு நார்மல் ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. நார்மல் ஜெயிலில் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக போஸ்கோ சட்டத்தின் படியாக இருக்கட்டும், இந்த கீழே இருக்கக்கூடிய எந்த சட்டத்தின் படியாக இருக்கட்டும், அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஜுவெனல் கேட்டகரியில் அரெஸ்ட் பண்ணப்பட்டால் தே நீட் டு டேக்கன் டு சில்ட்ரன்ஸ் கோர்ட்ஸ். சில்ட்ரன்ஸ் சீர்திருத்த பள்ளியில் தான் சேர்க்கப்படணும். அவங்க எஜுகேஷனில் இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஹீனியஸ் கிரைம் அப்படின்றப்போ தே வில் பி டேக்கன் டு தி ஜெயில், நார்மல் ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ செக்ஷன் 8 அது 18 அதை சொல்லுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படணும். இந்த ட்ரான்ஸ்ஃபரில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படணும். ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் ப்ரைமரி இன்வெஸ்டிகேஷன் இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் கன்சர்ன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ சின்ன குழந்தைங்க வந்து 16லேருந்து 18 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து தப்பு பண்ணும்போது நீங்கள் அவங்கள ஜெயிலில் அடைச்சிங்கன்னா அங்கே அவங்களுக்கு பெரிய பெரிய கல்பிரிட்ஸ் கூட கான்டாக்ட் எடுக்கும். தே வில் கோ இன் டு ரெடிசிவ் ஆக்டிவிட்டியில் போவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது மாதிரி 7 இயர்ஸுக்கு மேலே அப்படின்றப்போ 16 தண்டனைகள் சொல்லப்படுது, 16 கேட்டகரி சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் இருக்கிறது ஈக்குவாலிட்டி அங்கே பாதிக்கப்படுது அப்படின்றதெல்லாம். அப்புறம் ஜுவெனல் ஜஸ்டிஸ் போர்டில் இருக்கக்கூடிய கேசஸ் பெண்டிங் 55% கேசஸ் ஆல் ஓவர் இந்தியா பெண்டிங்கில் இருக்கிறத சொல்லப்படுது. 765 டிஸ்ட்ரிக்டில் 92% ஜுவெனல் ஜஸ்டிஸ் போர்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதில் 24% வேக்கன்சிஸும் இருக்குது, ஃபில் பண்ணப்படாமல் இருக்குது. ஜட்ஜு போடுறதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அது மாதிரி நேஷனல் லெவலில் 55% கேசஸ் பெண்டிங், ஒடிசாவில் 83% கேசஸ் பெண்டிங், கர்நாடகாவில் 35% கேசஸ். நீங்கள் படிக்க வேண்டியது ஜுவெனல் ஜஸ்டிஸ் போர்டை படிங்க. ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னா என்னது, என்ன ஹீனியஸ் கிரைம், அந்த 3 கேட்டகரி படிக்கணும். அதுக்கப்புறம் யூ நீட் டு ஸ்டடி த பெனன்சி கேசஸ், பெனன்சி டீட்டெயில்ஸ். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1, with reference to the Digital Data Protection, Personal Data Protection Act 2023, consider the following statements. Statement number 1, the Act follows. Statement number 1, the Act follows the SARL, simple, accessible, rational and actionable approach to make rules simple and actionable. Statement number 2, the Act sets up the Data Protection Board as an independent body to oversee the compliance, investigate data breaches. Statement number 3, under the Act, data principal is an individual to whom the personal data relates. How many of the statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 2, the National Gopal Ratna Awards, NGRA, are the highest honors in which of the following sector? Options are A, agriculture sector, B, fisheries sector, C, livestock and dairy sector, D, none of the above. Question number 3, it's a Ramsar site and the second largest lake in the Kerala, often called as the gateway to the backwaters, fed by the Kallada river, draining into the Arabian Sea and surrounded by mangroves. Which of the following is the best fits this description? Options are A, Vemanad Lake, option B, Astamudi Lake, option C, Sastamkota Lake, option D, Pulikat Lake. Question number 4, with reference to the cryptocurrency regulation in India, consider the following statement. Statement number 1, cryptocurrency is not recognized as a legal tender in India, but its trading is not prohibited. Statement number 2, in India, Enforcement Directorate can investigate the crypto-related money laundering under the Prevention of Money Laundering Act. Statement number 3, all cryptocurrency exchanges operating in India are mandatorily required to register with the Securities Exchange Board of India. How many of the statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 5,
Consider the following statement with reference to the Surrogacy Act. Statement number 2, statement number 1, it refers to a practice in which the woman carries and gives birth to a child for an intending couple with the intention of handing over the child after birth. Statement number 2, the Surrogacy Regulation Act 2021 permits commercial surrogacy if the surrogate mother gives written consent and receives compensation. Which are the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So now we will see the answers for the previous. Question number 1, answer is C. Question number 2, answer is D. Question number 3, answer is D. Question number 4, answer is C. Question number 5, answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.